Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் எழுத்துக்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இனி வரப்போற ஒரு வீடியோஸ்லயுமே உங்களுக்கு தமிழ் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு எழுத்துக்கும் என்ன இங்கிலீஷ் லெட்டர் வரும், அந்த தமிழ்ல இருக்க சவுண்டுக்கு ஈக்குவலா நம்ம எப்படி இங்கிலீஷ்ல எழுத்துக்களை வச்சு அந்த பெயர்கள் அதே மாதிரி விஷயங்களை எப்படி எழுதுறது அப்படின்றத கத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய பெயர்களை நீங்க இங்கிலீஷ்ல எழுத போறீங்க, இல்ல ஊர் பெயர்களை நம்ம இங்கிலீஷ்ல எழுதணும், ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதோ இல்ல ஏதாவது ஒரு சமயத்துல நம்ம ஒரு ஊரோட பெயர்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல அந்த எழுத்துக்கு ஈக்குவலான எழுத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்மளால மிஸ்டேக் இல்லாம எழுத முடியும் இல்லையா. ஸோ இதுவும் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கும் போது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான். அதுவும் இல்லாம நிறைய பேர் வாட்ஸ்அப் டெலிகிராம் இந்த மாதிரி எல்லாம் தமிழ்ல இருக்கிற விஷயத்த இங்கிலீஷ்ல நம்ம டைப் பண்ணி மெசேஜா அனுப்புவோம். அதுக்கும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இனி வரப்போற வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம எல்லா எழுத்துக்களுக்கும் ஈக்குவலான இங்கிலீஷ் எழுத்துக்களை நம்ம டீட்டெயிலா கத்துக்கலாம். அதே போல ஒரு எழுத்தும் இங்கிலீஷ்ல என்ன மாதிரி ஊர் பெயர்கள் அதே மாதிரி பெயர்கள் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது அப்படின்ற மெத்தடையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் தான் பார்க்க போறோம். உயிரெழுத்துகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன ஈக்குவலான எழுத்து வருது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிரெழுத்துக்குமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு அ ஆ இ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆணு வரும்போது நம்ம என்ன எழுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏங்கிற எழுத்து தான் யூஸ் பண்றோம். ஆன்ற நெடில் எழுத்து வரும்போது சில இடங்கள்ல நம்ம ஏ மட்டும் தான் யூஸ் பண்றோம், சில இடத்துல நம்ம 2A யூஸ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ சில பேர் நியூமராலஜி படி எழுதுவாங்க, இல்லைன்னா ஆன்றது ஏனே எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ 2A வந்தாலும் ஆன்ற சவுண்ட் வரும். இப்போ உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்தா மாத்துவோம் இல்லையா, கா டா நா தா. இங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2A தான் நம்ம குறிப்பிடுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஈங்கிறதுக்கு ஐ, அதே மாதிரி ஈங்கிற நெடில உச்சரிப்புக்கு 2E. ஸோ ஈங்கிற எழுத்துக்கு 2E. சிங்கிள் ஈ வந்தாலும் ஈ தான், ஆனால் நம்ம பெரும்பாலும் 2E தான் யூஸ் பண்ணுறோம். ஊங்கிறதுக்கு யூ. அதே மாதிரி ஊ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு 2 ஓவும் வரும் சில இடத்துல, சில இடங்கள்ல நம்ம யூமே யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 ஓவும் வருது, யூன்ற எழுத்தும் நம்ம ஊன்ற சவுண்டுக்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஏன்னு வரும்போது ஈ, ஏ அப்படின்னாலும் ஈ தான். அதே மாதிரி பார்த்தோம்னா ஐ, ஐ அப்படிங்கிறதுக்கு சில இடங்கள்ல நம்ம ஐ எழுத்தை மட்டுமே பயன்படுத்துறோம், சில இடங்கள்ல நம்ம ஏயும் ஐயையும் குறிப்பிடுறோம் ஐ அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது ஓ, ஓ ரெண்டுக்குமே ஓங்கிற எழுத்து தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அவு அப்படிங்கிற எழுத்துக்கு நம்ம 3 விதமான காம்பினேஷன் பயன்படுத்துறோம். இது இங்கிலீஷ்லயுமே இந்த சவுண்ட் இருக்கு. அதாவது ஓ யூ அவு சவுண்டு, ஓ வி அவு சவுண்டு, ஓ டபிள்யூ அவு சவுண்டு. ஸோ அதனால இந்த சவுண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனால இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கான சவுண்டும் இதே மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு 2 விஷயமான பெனிஃபிட்ஸ் இதுல கிடைக்கும். ஸோ இதை ஒரு டைம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஒவ்வொரு எழுத்துக்குமான எக்ஸாம்பிள் எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தமிழ்ல பெயர்கள் ஊர் பெயர்கள் கொடுத்துருப்பேன். அதை நாம எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது அப்படின்றத என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஆன்ற எழுத்துல அம்பிகா. ஸோ இங்க அம்பிகா பீன்ற சவுண்டு கொடுக்குறோம் பாருங்க. அம்பிகான்னு நம்ம படிக்கிறது இல்ல, அம்பிகா. ஸோ அப்போ இந்த பீங்கிறதுக்கு என்ன சவுண்ட் வரும், பி லெட்டர். பீன்னு படிச்சோம்னா பி லெட்டர் போடணும். ஓகேங்களா. ஸோ தமிழ்லயும் அந்த வித்தியாசம் நம்ம உச்சரிக்கிறதுல இருக்கு, ஆனா ஒரு பி தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா. இந்த பான்ற எழுத்து தான் யூஸ் பண்றோம், அந்த உச்சரிப்புல வித்தியாசம் கொண்டு வரோம். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இது எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது அப்படின்னா ஆன்ற எழுத்துக்கு என்னது ஏ, அப்ப ம்ன்றது எம். இங்க பீன்னு தானே நம்ம சொன்னோம், அப்ப பீனா 2 எழுத்து உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்துருக்கு இல்லையா. அப்போ ஈக்கு என்ன வரும், ஐ வரும். புங்கிறதுக்கு பி, அப்போ அம்பி கா. கா அப்படின்னா கேஏ, அம்பி கா. கான்னு நீங்க சொன்னீங்கன்னா ஜியும் ஏயும் போடணும். ஸோ இங்க பாருங்க நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஏ ஒரு எழுத்து மட்டும் தான் போட்டிருக்கோம் ஆன்ட்டு. ஆன்றதுல இங்க கானா இக்கு கூட்டல் ஆ இல்லையா. அப்போ இந்த ஆக்கு ஒரு ஏ தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதே இந்த 2 ஏயும் நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க அன்பு. ஸோ இங்க பு அப்படிங்கிற சவுண்டு, அப்போ என்ன வரும்,
பி தான் வரும். ஊன்ற எழுத்துக்கு என்ன சவுண்டு? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும், உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்த்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள் வருது இல்லையா? அப்ப இந்த உயிரெழுத்துக்களோட எழுத்துக்கள் இங்க உங்களுக்கு வந்து வரும். அப்ப பூன்றதுக்குள்ள என்ன இருக்கு? இப்பு கூட்டல் ஊ இருக்கு இல்லையா? அப்ப ஊன்றதுக்கு இங்க யூ போட்டிருக்கோம் பாருங்க. அப்போ அன்பு, ஆங்கிறதுக்கு ஏ, இன்னுங்கிறதுக்கு என், பு சவுண்டு பி யூ, அன்பு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, அ ரி வு ம தி, அறிவு மதி. ஸோ இதை எப்படி எழுதணும்னா, ஆங்கிறதுக்கு ஏ, ரி ரி, ஈக்கு என்ன வரும்? ஐ வரும். இருன்ற சவுண்டுக்கு ஆர் வரும். அப்போ இரு இ ரி, அறிவு. ஸோ இங்க வந்து இவ்வு ஊ சொல்றோம், ஓகேங்களா? இவ்வு ஊனும் போது வீக்கு இவ்வு சவுண்டு, யூக்கு ஊ சவுண்டு, ரெண்டு கூட்டினீங்கன்னா என்னது? ஊன்ற சவுண்டு. அப்போ அறிவு ம, இம்மு அ, ம, இம்மு அதான் மா இல்லையா? அப்போ எம்மு ஏ, தி. ஸோ டிஹெச்சோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இத்துன்ற சவுண்டு கூட்டல் ஈ தி, அறிவு மதி. ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, அம்பத்தூர். ஸோ இங்க வந்து அம்பத்தூர், இங்க இத்துக்கு டிஹெச் தானே வரணும். ஆனா கரெக்டா எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர் பேர் எழுதும் போது 2 டி வந்து மென்ஷன் பண்றாங்க. ஊர் பேர் வரும்போது சில இடங்களுக்கு நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரியலூர். ஸோ அ ரி ய லூர், அரியலூர். இங்க வந்து இல்லு கூட்டல் ஊ தான் லூன்றது வரும் இல்லையா? ஸோ இங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க? யூ வந்து ஊன்ற சவுண்ட்லயும் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்த்தி, ஆர் தி, ஆர்த்தி. 2 ஏயும் மென்ஷன் பண்ணி எழுதலாம், ஒரு ஏலையும் நம்ம எழுதலாம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஆரிராஜ், ஆ ரி ய ராஜ், ஓகேவா? அதே மாதிரி ஆசை தம்பி. ஸோ இது வந்து 2 ஏயும் நம்ம வச்சு எழுதலாம், ஆசை. இப்படியும் எழுதலாம், ஒரு ஏலையும் நம்ம எழுதலாம், ஓகேங்களா? அடுத்தது ஆரணி, ஆ ர நி, ஆரணி. நெக்ஸ்ட் ஒன் ஆலந்தூர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்ற சவுண்டுக்கே நம்ம ஏ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆ லன், ல ன் தூர், டி யூ கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க யோசிக்கலாம், யூ வந்து என்னது? நம்ம ஊன்ற சவுண்டுக்கும் யூ வந்து பயன்படுத்துறோம். அப்போ இங்க தூன்றதுக்கு நம்ம டிஹெச் தானே வரணும். ஏன் டி வருது அப்படின்னா, ஊர்களோட பேர் எழுதும் போது ஸ்பெல்லிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், பேர்ல அந்த மாதிரி இருக்காது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இ. ஸோ ஈன்ற எழுத்துக்கு என்ன இங்கிலீஷ் எழுத்து? ஐ. ஈயும் சில இடங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம், ஆனா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஐ தான் வருது. ஸோ இங்க இலக்கியா அப்படின்றதுக்கு ILA KIYA, கீயா, ஈல கீயா, இலக்கியா அப்படின்ட்டு. ஸோ ஈ பயன்படுத்துறவங்களும் ஈ பயன்படுத்தி எழுதுறாங்க. அதே மாதிரி இன்பா, இன் பா, ஏன்னா பான்ற சவுண்டு பிஏ வருது, பா அப்படின்னா பிஏ வரும், ஓகேவா? அதே மாதிரி இடையன் குடி, அப்போ இ டெய். ஸோ இட்டு ஐ தான் டை இல்லையா? இட்டு கூட்டல் ஐ தான் டை. ஸோ இங்க ஐன்ற சவுண்டுக்கு பாருங்க ஏ ஐ பயன்படுத்தியிருக்கோம், ஆனா இங்க ஈக்கு வந்து ஐ பயன்படுத்தியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இடையன் குடி. ஸோ இங்க வந்து குடி அப்படின்ற சவுண்ட்ல வரனால ஜி பயன்படுத்தியிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜபாளையம், ராமாபுரம். ஸோ இங்க ரெண்டுமே தமிழ்ல எழுதும்போது இ மென்ஷன் பண்ணி தான் எழுதுவோம், ரான்னு ஸ்டார்ட் ஆகாது. ராஜபாளையம், ராமாபுரம், ராமநாதபுரம் அப்படி வரும். ஆனா இங்கிலீஷ்ல எழுதும்போது அங்க வந்து ஐயோ ஈயோ வந்து இருக்காது, ஜஸ்ட் வந்து ஆர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? அடுத்த எழுத்து பாருங்க இ. ஸோ ஈன்றதுக்கு நம்ம வந்து 2 ஈ சொல்லியிருந்தோம், ஆனா பெயர்கள்லாம் நம்ம எழுதும்போது மேக்சிமம் நம்ம பயன்படுத்துறது வந்து ஒரு ஈ தான் பயன்படுத்துறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ தீன்னு வச்சுக்கோங்க, தி பா அப்படிங்கிற பேரை நம்ம எழுதும்போது இங்க இத்து கூட்டல் என்னது? ஈ இல்லையா? அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிக்கு வந்து டியும் யூஸ் பண்ணுவாங்க, ஈன்றதுக்கு 2 ஈ போட்டுருவாங்க, ஓகேங்களா? தி பா அந்த மாதிரி கூட நம்ம எழுதுவோம். அப்போ ஸ்டார்டிங்ல வரும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈ தான் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ ஈசன், ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஈஸ்வர், ஈஸ்வர மூர்த்தி, ஈஸ்வர மூர்த்தி. ஸோ இந்த மாதிரி. ஸோ அடுத்த எழுத்து என்னது? ஊ. ஸோ ஊன்றதுக்கு என்ன எழுத்து பார்த்தோம் நம்ம? யூ. அப்போ ஃபர்ஸ்ட் பேர் பாருங்க, உலகநாதன். அப்போ உ ல க நா தன், உலகநாதன், ஓகே? ஸோ யூ வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி உமா. ஸோ யூ எம்ஏ மட்டும் கூட சில பேர் போடுவாங்க, ஒரு ஏயோட நிறுத்திடுவாங்க, ஆன்ற சவுண்ட்ல வரும். சில பேர் 2 ஏ எழுதுவாங்க. அதே மாதிரி உதயா,
இங்கேயும் ஒய் ஏயோட ஸ்டாப் பண்றவங்களும் இருக்காங்க, 2 ஏயும் போடுவாங்க. அதே மாதிரி ஊர் பெயர்கள் பார்த்தீங்கன்னா உடுமலை. ஸோ இங்க வந்து டி சவுண்டுக்கு என்ன பயன்படுத்துறோம்? டி. டி சவுண்டுக்கு டி. ஓகே, அப்போ இங்க வந்து உடுமலை, உடுமலை. மா இல்லு எய் லை, லைன்றதுக்கு என்ன நமக்கு? இல்லு கூட்டல் ஐ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐக்கு ஏ சவுண்டுல ஏ நம்ம யூஸ் பண்றோமா? ஸோ அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உறையூர், உ ரை யூ ர். இங்க வந்து ஊ சவுண்ட் வருது பாருங்க, என்ன பயன்படுத்தியிருக்கோம்? யூ தான் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலயும் 2 ஓ தான் வரும்ட்டு இல்லை, யூ தான் அதிகமான இடத்துல பயன்படும். அடுத்தது ஊ அப்படிங்கிற நெடில் உச்சரிப்பு. ஊங்கிற எழுத்துக்கு பாருங்க, யூவும் இருக்கு, 2 ஓவும் இருக்கு. இப்போ ஊர்வசி அப்படின்ற பெயரை நம்ம வந்து யூ பயன்படுத்தி தான் பெரும்பாலும் நிறைய பேர் எழுதுறாங்க. அப்போ ஊர் வ சி. ஸோ ஏ வராது, ஐ வரும். ஊர்வசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஓ பயன்படுத்தினா இப்படி எழுதலாம். ஆனால் அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான். அதே மாதிரி ஊர் மிலா. ஊட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்னா யூ போட்டு எழுத மாட்டோம். ஸோ 2 ஓ பயன்படுத்தி எழுதுவாங்க இந்த ஊர் பேர். இதே வந்து பாருங்க, ஊட்டிக்கு 2 ஓ வந்திருக்கு, ஊஞ்சப்பாளையம் அப்படின்றதுக்கு யூ வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து ஊங்கிற சவுண்டுக்கு இந்த எழுத்துக்கு யூவும் வரும், 2 ஓவும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஏ அப்படின்னும் போதும் ஈ தான், ஏ அப்படின்னாலும் ஈ தான். ஓகேவா? அதே மாதிரி எழில். ஸோ இங்கே வந்து லீ, இந்த லா இருக்கு இல்லையா, இந்த லாக்கு வந்து இசட்டும் ஹெச்சும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த நம்ம பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஸோ என்னென்ன சவுண்டு எழுத்துக்கு நம்ம என்னென்ன இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு. எழில், எழிலன். அதே மாதிரி ஊர் பேர் பார்க்கும்போது எர் நா குளம், எர்ணாகுளம். அதே மாதிரி எடப்பாடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி யூஸ் பண்ணலாமே அப்படின்னா ட சவுண்ட் வரும்போது டி தான் வரும். டன்னு வந்துச்சுன்னா தான் டி வந்து வரும். ஓகே, அதே மாதிரி எக்மோர், ஏ கு சவுண்டுக்கு ஜி. ஓர் மோர், எக்மோர். ஓகே, அடுத்தது ஏங்கிற எழுத்து. ஸோ இங்கே ஏங்கிற எழுத்துக்கும் நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா ஈ தான் வருது. ஆனா ஒரு சில பேருக்கும் ஒரு சில ஊருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஈக்கு முன்னாடி வை வரும். ஆனா அந்த ஈயோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு தான் நம்ம ஸ்டார்டிங் சவுண்டா இருக்கும், வை வந்து சைலண்டா இருக்கும். எக்ஸாம்பிள் ஏழுமலை அப்படின்ற பெயர் பாருங்க, ஏ லு ம லை, ஏழுமலை. இந்த ஏகேஷ் அப்படின்ற பெயருக்கு வை வந்து ஸ்டார்டிங்ல வருது, வை இ ஜிஇஎஸ்ஹெச். இஷ்ன்றதுக்கு எஸ்ஹெச், ஏகேஷ். அதே மாதிரி ஏகாம்பரம் அப்படின்ற பெயருக்கு வந்து பார்த்தோம்னா ஈ தான் ஸ்டார்டிங்கா வந்து வருது, ஏ கா காம் ப ரம், ஏகாம்பரம். அதே மாதிரி இந்த ஏலூர்பட்டி அப்படிங்கிற ஊர் பேருக்கு ஏ லூர், யூ தான் நம்ம ஊன்ற சவுண்டுக்கு கொடுத்துருக்கோம், பட்டி. அதே மாதிரி பாருங்க, ஏற்காட் அப்படிங்கிறதுக்கு வை வந்து ஸ்டார்டிங் வந்தாலுமே ஏங்கிற சவுண்டு தான் நமக்கு ஸ்டார்டிங் சவுண்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஏங்கிற சவுண்ட்ல நம்ம இங்கிலீஷ்ல எழுதும் போது சில பெயர்கள் ஆகட்டும் சில ஊர்கள் ஆகட்டும் வைல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்த எழுத்து ஐ. ஐங்கிற எழுத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஏஐ, அதே மாதிரி ஐ. ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து எக்ஸாம்பிள்லையும் இடையில நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஐ சவுண்டு வந்தது. அதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏஐயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஐயப்பன் அப்படிங்கிறது நம்ம ஏஐ பயன்படுத்தி கூட எழுதலாம். சில பேர் அதிகமாக ஐ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஐ யப்பன், ஐயப்பன் அந்த மாதிரி. அதே மாதிரி ஐயாவு. ஸோ 2 வை வருது பாருங்க. ஸோ ஐ அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, அடுத்தது ஐஸ்வர்யா அப்படின்ற பேருக்கு ஏஐ நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் அடுத்த எழுத்து ஓ. ஓன்றதுல வந்து பார்க்கும்போது பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஊர் பெயர்கள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவந்தூர், ஓ ரு வன் தூர், ஒருவந்தூர். ஒட்டன் சத்திரம், அதே மாதிரி ஒலையூர். ஓகே, அடுத்த எழுத்து ஓங்கிற எழுத்து. ஓனாலும் ஓ தான் வரும், ஓனாலும் ஓ தான் வரும். குரில் நெடில் ரெண்டுக்குமே ஓன்ற எழுத்து தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓவியா, ஓவியன். அதே மாதிரி ஓலப்பாளையம், ஓமலூர். ஸோ இங்க எல்லாமே என்ன பண்றோம்? ஓ தான் யூஸ் பண்றோம்.
அண்ட் கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா அவுங்கிற எழுத்து. ஸோ இது தனிச்சு நம்ம வந்து அவுன்னு சொல்லிட்டு எங்கேயும் இல்லை. பெயர்கள் பயன்படுத்தும் போது எப்படி வரும் அப்படின்னா உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்க்கிறோம் இல்லையா? இப்போ இக்கு கூட்டல் அவு, கவு அப்படின்ற எழுத்து வரும். அதே மாதிரி பு அவு பவு, கு அவு கவு அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா? ஸோ அங்கெல்லாம் இந்த அவுன்ற சவுண்டுக்கு ஓ யூ ஓ டபிள்யூ நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ உயிர் மெய்யா மாத்திர இடங்கள்லையும் நம்ம எழுதும் போது இந்த எழுத்துக்களுக்கு என்ன வரும்ன்றது தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால எழுத முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்றதுக்கு KOU OU வந்துருச்சு. அவுக்கு ரவ் ஆரோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இருன்னா ஆறு, அவுன்றதுக்கு OU, கவ் கவ் அப்போ OW. ஓகே, ஸோ இந்த அவுன்றது தனியாக வரலனாலும் மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து உயிர்மெய் உச்சரிப்பா மாற்றி வரும்போது அதை எழுதுகிற இடங்கள்ல நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தமிழ் எழுத்துக்களுக்கான ஆங்கில எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்களுக்கான எழுத்துக்கள் என்னென்ன, அது வந்து ஒரு ஒரு பெயர்கள்ல ஊர் பெயர்கள் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம பேசுற விஷயங்கள் தமிழ்ல பேசுறத கூட நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அனுப்புறீங்க, சாட் பண்ணும்போது பேசுறீங்க அப்படின்னா கூட சில பேர் வந்து இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. இப்போ ஆரம்பம் அப்படின்ற ஒரு இதை வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா ரெண்டு ஏ போடுவோம், ஆற ப ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா தமிழ்ல இருக்கிறது அப்படியே இங்கிலீஷ்ல அந்த தமிழ் எழுத்துக்களுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் எழுத்தை வச்சு நம்ம அடிச்சு சாட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துலையுமே உங்களுக்கு என்னென்ன எழுத்து வரும்ன்றது இந்த மாதிரி படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னொரு வகையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இப்போ அம்பிகான்றதை நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்களா எப்படி அம்பிகா அப்படி படிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஐயோட சவுண்டு ஈன்ற சவுண்டே இருக்குது, கேக்குன்ற சவுண்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தமிழில் இருக்க எழுத்துக்களை நம்ம இங்கிலீஷ் எழுத்துக்களோட வச்சு படிக்கிறது இங்கிலீஷோட சவுண்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வரப்போகிற வீடியோஸ்ல எல்லாம் க, ச, ஞா, டா இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களுக்குமே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அடுத்து இங்கிலீஷ் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நாம் பார்த்த இந்த உயிரெழுத்துக்களுக்கான இங்கிலீஷ் எழுத்துக்களை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஊரெல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஸ்பெல்லிங்கில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.